ஹைதராபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் இறுதி அறிக்கை கிடைத்ததும் விபத்துக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது வந்திருப்பது முதற்கட்ட அறிக்கையே என்றும் அது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு AAIBக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதாகவும் இறுதி அறிக்கையை விரைவில் எதிர்பார்ப்பதாகவும் அதன் மூலம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் என்றும் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நம்மிடம் உலகிலேயே சிறந்த விமானிகள் மற்றும் விமான ஊழியர்கள் உள்ளதாகவும் விமானத்துறையின் முதுகெலும்பே அவர்கள்தான் என்றும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறினார். ஏர் இண்டியா விமான விபத்தின் முதற்கட்ட அறிக்கையில் சில தகவல் தெளிவுபடுத்தப்படவில்லை என போயிங் நிறுவன தலைவர் கெல்லி ஆட்பர்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கேபின் பதிவு சாதனத்தில் ஒரு பைலட் ஏன் எரிபொருளை நிறுத்தினாய் என கேட்டதும் மற்றொருவர் தான் நிறுத்தவில்லை என பதிலளித்ததும் பதிவானதாக விசாரணை அறிக்கை குறிப்பிட்டதை போயிங் நிறுவன தலைவர் கெல்லி ஆட்பர்க் சுட்டிக்காட்டியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த பைலட் இந்த வார்த்தைகளை உச்சரித்தார் என்பது தெரியவில்லை. மேலும் மேடே என கூறியவர் யார் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் கெல்லி ஆட்பர்க் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் ஸ்விட்ச் எதனால் தானாக மாறியது என்பதை முதற்கட்ட அறிக்கை தெளிவுபடுத்தவில்லை என்றும் போயிங் நிறுவன தலைவர் கெல்லி ஆட்பர்க் கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.